ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் எம்மி ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ஷாப் ஸ்டைல் காஜு கத்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு ப்யூர் ஸ்வீட் ஷாப்பில் நீங்கள் எப்படி வாங்குவீங்களோ அதே டேஸ்ட்டில் அதே பிராண்டில் தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபரு ஒரு மேம் வந்துட்டு ஃபஸ்ட்டு முதல்ல வந்து கேக் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ரெசிபி நம்ம நம்ம சேனல்லேருந்தே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரெசிபி கேட்டே இருக்கிறாங்க. அவங்களும் வாங்கி ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆல்ரெடி 1/4 கிலோ காஜு கத்லி கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்கு. மறுபடியும் இன்னொரு 1/4 கிலோ காஜு கத்லி வேணும்னு சொல்லிட்டு மறுபடி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ப்ரிப்ரேஷனு. இதே கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். முதல்ல வந்து காஜூஸ் வந்து நீங்கள் 2 விதமான காஜூஸ் கிடைக்கும். ஒன்று வந்து டபுளாக கிடைக்கும். ஒன்று வந்து இந்த மாதிரி உடச்சது காஜு முந்திரி கிடைக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே உடச்சி காஜு தான் வாங்குவேன். ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு நான் எப்போவுமே செய்வேன். அதுக்கு வேண்டி தான் இது மாதிரி பண்ணணும். நீங்கள் குவாலிட்டி நல்ல முந்திரி எடுத்திங்கன்னா கழுவி காய போட வேண்டியது அவசியம் வராது. இல்லை கொஞ்சம் டஸ்ட் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய போட்டு இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நீங்கள் 1க்கு 2 ஏன்னா இது வந்து உடனே பவுடர் கண்டினியூஸாக மிக்ஸி வந்து ஆன் பண்ணி வச்சிங்கன்னா பேஸ்ட் மாதிரி வந்துடும். நீங்கள் பவுடர் மாதிரி கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா 2 டைம்ஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆஃப் பண்ணிடுங்க. மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பவுடர் கிடைக்கும். அந்த பவுடர்லேயே நீங்கள் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு குவான்டிட்டிஸ் வந்து 1/4 கிலோ அளவு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 125 கிராம் முந்திரி, 25 கிராம்ஸு மில்க் பவுடரு, அதே மாதிரி 100 கிராம்ஸ் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ குவான்டிட்டி செய்யறதுனால 250 கிராம்ஸ் முந்திரி, அதே மாதிரி 200 கிராம்ஸ் சர்க்கரை, 50 கிராம்ஸ் அளவுக்கு மில்க் பவுடர், இந்த 3 பொருள் இருந்தாவே போதும். இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். பாருங்கள், சைடில் வந்து கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் முதல்ல அப்ளை பண்ணணும் மறந்துட்டேன். ஸோ பாருங்கள், இது வந்து நம்ம சர்க்கரை வந்து 200 கிராம்ஸ் போடுறதுனால அதில் வந்து பாதி 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து வச்சிடணும். இது கொதிக்கும்போது இது பாவு வந்து லைட்டாக நூல் வர டைமில் லைட்டாக நூல் வர ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி நிறைய வந்துட்டு இருக்குது. இது ப்யூர் ஸ்வீட் ஷாப் ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் புதுசாக யாராவது கற்றுக்கலாம்னு நினச்சிங்கன்னா, இல்லை சின்ன சின்ன ஷாப்ஸ் ஏதாவது ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரெசிபிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஆல்ரெடி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா பர்ஃபெக்டான ரெசிபிஸ் தான். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணலாம். நம்ம சேனலில் மைசூர் பாக் ரெசிபி வந்து நிறைய பேர் வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. நல்லாவே பார்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை எங்களுக்கு கடைசி வரை கொடுங்க. பாருங்கள், லைட்டாக நூலை வர ஆரம்பிச்சிச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பவுடரு, அதே மாதிரி மில்க் பவுடரு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாவுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுட்டு உருண்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து பிகினர்ஸுமே ஈஸியாக பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. இந்த காஜு கத்லிங்கிறதே ரொம்ப சிம்பிள். ஆனால் கொஞ்சம் வேலை இருக்கும். இது வந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒன்றுமே ஆகாது. கண்டிப்பாக பர்ஃபெக்டான ரெசிபி. நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், நான் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன்னு. ஸ்டவ் மட்டும் ஆஃபில் தான் இருக்கணும். பாருங்கள், இது வந்து நல்லா ஆறின வரை நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா அது வந்து வர வர அது கூல் ஆக ஆக திக்னஸ் வந்துடும், திக்காகும். ஏன்னா முந்திரி வந்துட்டு இந்த மாதிரி திக்காக ஆகும். ஆற ஆற திக்காக இருக்கும். இது வந்து இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் அந்தளவுக்கு திக்னஸ் வரலன்னு நினச்சிங்கன்னா லைட்டாக சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி மாவு ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நான் வந்துட்டு க்ளவுஸ் ஏன் வேர் பண்ணுறேன்னா, இது வந்து கஸ்டமர் கொடுக்கறதுனால நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும். அதே வீட்டில் நினச்சிக்கோங்க, வீட்டிலனா நம்ம எப்படி பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்துட்டு வெளியே போகிறதுனால நம்ம இப்படி கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணே ஆகணும். பாருங்கள், ஒரு பட்டர் பேப்பர் போட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி ரோல் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிவிட்டு, உங்களுக்கு எந்த திக்னஸில் காஜு கத்லி வேணுமோ அதே திக்னஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், எனக்கு இந்த திக்னஸ் போதும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த கட்டிங் ப்ராசஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது, அது வந்து டைமண்ட் ஷேப் எப்படி கொண்டு வரதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு வந்துட்டு இந்த ப்ரிப்ரேஷன் வந்துட்டு இப்படி தான் நான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி காமிக்கிறேன். சைடு எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்கொயர் ஷேப் வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் சைட்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ணுற சைட்ஸும் வேஸ்ட் ஆகாது, அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகும். இந்த மாதிரி கரெக்டான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு நம்மளுக்கு. பாருங்கள், இது ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். சென்டருக்கு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இது வந்து டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏன்னா காஜு கத்லி வந்து நம்ம வெளியே ஸ்வீட் ஷாப்பில் வந்து நமக்கு டைமண்ட் ஷேப்பில் தான் கிடைக்கும். அதோட ஃபீல் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணால் தான் நமக்கு அதோட ஃபீல் கிடைக்கும். இதுக்கு வந்து மேலே வந்து சில்வர் ஃபாயில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. நம்மளுக்கு மேம் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து வேண்டாம், எனக்கு சில்வர் ஃபாயில் வேண்டாம்னு சொல்கிறதுனால நான் சில்வர் ஃபாயில் போடல. ஸோ அந்த ஷேப் மட்டும் கட் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டான காஜு கத்லி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், தைரியமாக ட்ரை பண்ணலாம். இது வந்து வித்தவுட் ஃபெயில் ஆகாமல் நீங்கள் வீட்டிலேயே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் வீட்டிலே ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிடலாம். நீங்கள் வெளி கடையில் வாங்கினாலுமே ஒவ்வொரு கடையை பொறுத்து ஒவ்வொரு ரேட் இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன கடைங்களெல்லாம் கொஞ்சம் கம்மி ரேட் இருக்கலாம். அதே பெரிய பெரிய கடைக்கு போனால் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து சில்வர் ஃபாயில் எனக்கு கேக்கு எப்பவுமே தேவைப்படும். அதுக்கு வேண்டி தான் வச்சுக்குவேன் வீட்டில். இது வந்து அப்ளை பண்ணால் சின்ன சின்ன பீசஸ் தான் கிடைக்கும். இது வந்து கடையில் வந்து வெளியே பெரிய பெரிய ஷீட்ஸ் கிடைக்கும். நீங்கள் வேணால் இதுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட் ஷாப் ஸ்டைலில் வாங்குகிற ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா, இல்லை வீட்டில் சாப்பிட்றதுனால அது எதுவுமே தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. உங்களுக்கே ஸ்வீட் ஷாப்க்கு எங்களுக்கு என்ன வித்தியாசங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவுமே வித்தியாசம் வராது. இன்னும் நம்மளோட ரெசிபி தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோம், ஸ்டோர் இல்லாமல் பண்ணுறோம், அது ஹெல்த்தியாக சாப்பிட போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நீங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் மட்டும் போடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம சேனலில் இன்னும் ஈஸியான ரெசிபிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ரெசிபிஸ் வந்து இன்னும் சிம்பிளாக இன்னும் ஈஸியாக ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஆந்திரா ரெசிபிஸ் எல்லாமே பார்க்குறாங்க, ஸ்வீட் ரெசிபிஸ் தான் பார்க்குறாங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.